ஆமென். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 25வது அதிகாரம். 2 நாளாகமம் 25வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 25:9. அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்றான். கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஹல்லேலூயா. யூதாவின் ராஜாவாகிய அமத்சியா எருசலேமிலே 25வது அவனுடைய 25வது வயதிலே ராஜாவாக அரசாளுகிறான். அவன் யூதா புத்திரர் எல்லாம் வரவழைத்து யுத்தத்துக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க யுத்த வீரர். அவன் பார்க்குறான், இது நமக்கு பத்தாது. அவன் என்ன பண்றான்னா 100 தாலந்து வெள்ளியை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரரில் 1 லட்சம் பேரை கூலிக்கு அமர்த்துகிறான். இப்போ அவன் டிசைட் பண்ணிட்டான், இப்போ நமக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், யுத்தத்துக்கு போகலாம், ஏதோமியரை முறியடிக்கலாம் என்று அவன் தீர்மானித்து புறப்படும் போதுதான் தேவ மனுஷன், தேவ ஆவியினால ஏவப்பட்ட தேவ மனுஷன் அமத்சியா கிட்ட வந்து பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, நீங்க யுத்தத்துக்கு போகாதீங்க, கர்த்தர் உங்க கூட இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, கர்த்தர் யாரு கூட இல்லை, அந்த இஸ்ரவேல் புத்திரரோடு கூட இல்லை அப்படி சொல்லி வான் பண்ணும்போது இந்த அமத்சியா கேட்கிறான், அப்ப நான் 100 தாலந்து கொடுத்தேனே. அப்பொழுதுதான் தேவ மனுஷன் சொல்லுகிறார், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் வார்த்தையின்படி சில காரியத்தை மாற்றி அமைக்கும் போது சில நஷ்டங்கள் நமக்கு தோன்றும், சில நஷ்டங்கள் ஏற்படும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறதுனால தான் இந்த நஷ்டம், இந்த கஷ்டம் எனக்கு வருகிறது என்றால் இதையெல்லாம் கணக்கில் வைத்து எனக்காக யாவையும் செய்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு இந்த சம்பவத்தில் ஒரு காரியத்தை ஆமென் கடந்த நாளில் ஆவியானவர் அதை தான் தியானிக்க வைத்தார். அதை இந்த நாளிலே நாம் செய்தியாக கேட்க போகிறோம். என்னவென்றால், இங்கே அமத்சியாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. அந்த இஸ்ரவேல் புத்திரர் உங்க கூட சேர்த்துக்காதீங்க, ஏன்னா அவங்க கூட கர்த்தர் இல்லை, அது நிமித்தம் நீங்க விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வருகிறது. ஆனால் இந்த ஆலோசனை வரும்போது அது தேவ மனுஷன் இவர்கிட்ட எப்படி சொல்லுகிறார் அப்படின்னா, அதனுடைய 7-8 வசனங்களை பாருங்கள். தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, ராஜாவே இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. கர்த்தர் எப்பிராயீமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலோடும் இருக்கவில்லை போக மனதானால் சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாரு, போக மனதானால் நீர் போ காரியத்தை நடத்தும். நான் சொல்றத சொல்லிட்டேன், உனக்கு போனா நீ போ. இப்படி கர்த்தர் அமத்சியா கிட்ட இடைபடுகிறார். ஆனால் இதே கர்த்தர் பவுல் கிட்ட இடைபடும் போது அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தின் 6-7 வசனங்களை பார்க்கும்போது அவர்கள் பிரிகியா, கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். இங்கே பிரயத்தனம்னா முயற்சிக்கிறாங்க. ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஒருத்தனுக்கு ஆலோசனையோட ஸ்டாப் பண்ணிட்டார். இங்க பாரு, இப்படிதான் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இது ஒரு செட்டு. இன்னொரு சைடுக்கு எப்படி அப்படின்னா, பிரயோஜனமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். எந்த வசனம் சொல்லுங்க?
சங்கீதம் 32:8, ஏசாயா 48:17, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. 2 பேர் வாழ்க்கையிலும் கர்த்தர் தான் இடைபடுகிறார். ஆனால் ஒருத்தனுக்கு ஆலோசனையோட ஸ்டாப் பண்ணிட்டார். அது அவன் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, அதுதான் நீ போக மனசா இருந்தா போகும், உங்களுக்கு போக மனசு இருக்குன்னா போயிருங்க அப்படின்னு சொல்லி அமட்சியா கிட்ட சொல்லியாச்சு. ஆனா பவுல்ட்ட அப்படி இல்லை. பவுலுக்கு போக மனசு இருக்கு, ஆனா ஆவியானவர் போக விடல. இன்னைக்கு இந்த வித்தியாசத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அப்படி இருக்க ஒருவனுக்கு மட்டும் ஆலோசனையோட ஸ்டாப் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவன் லைஃப்ல இடைபடல. ஆனால் இன்னொருத்தன் வாழ்க்கையில ஒரு பிடிக்கிறார் பாருங்க. ஆமென். அவன் முயற்சிக்கிறான், என்னெல்லாமோ செய்து பார்க்கிறான், கர்த்தர் விட்டவே இல்லை. அப்படிப்பட்ட பிடியில இருக்கிறவனுக்கு மட்டும்தான் என்ன சாட்சி சொல்ல முடியும் தெரியுமா? ஓட்டத்தை முடித்தேன். ஆமென். இது ரொம்ப முக்கியம். ஓட்டத்தை நான் முடித்தேன். அப்ப என் வாழ்க்கையில ஆலோசனை கிடைக்கிறது. பைபிளை திறந்த ஆலோசனை கிடைக்குது. சர்ச்சில் வந்து உட்கார்ந்து ஆலோசனை கிடைக்கிறது. ஏதாவது செய்தியை போட்டு கேட்ட ஆலோசனை கிடைக்கிறது. ஆலோசனையோடு ஸ்டாப் ஆயிருதா? அல்லது அதை தாண்டி தேவன் நம்முடைய லைஃப்ல இப்படி முழு உரிமை எடுக்கிறாரா? ஆமென். நீ அமட்சியாவா இராதே, பவுலாயிரு. ஹல்லேலூயா. ஆமாம். இந்த 2 பேருக்குள்ள 5 வித்தியாசங்களை வேதத்திலிருந்து சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஏன் அமட்சியா லைஃப்ல ஆண்டவர் ஆலோசனையோட ஸ்டாப் பண்ணிட்டார், அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகல. ஆனா ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பவுல் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், பவுல் பிரயத்தனம் பண்ணினான், ஆனால் ஆவியானவரோ இப்படி யார் லைஃப் இருக்குதோ அவங்க தான் ரொம்ப சேஃப் சோன்ல இருக்கிறாங்க. அவங்க தான் வாழ்க்கையில், அதாவது நோவா என்ன பண்ணாலும் இனி இந்த பேழையின் கதவை என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாது. இப்படி ஒரு பாதுகாப்புக்குள்ள இருந்துடணும். நாம் பாடினோமே, கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து. நீங்க நல்ல கவனமா கேட்கணும் இந்த செய்தியை. ஆமே, ஹல்லேலூயா. நம்ம லைஃப்ல ஆலோசனை வருகிறது, அதை தாண்டி ஒருத்தர் கைப்பிடித்து நடத்துகிற அனுபவம் உண்டா இருக்கிறதா? இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. சிலருக்கு ஆலோசனை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடைக்கும், அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் மட்டும் கிடைக்கும். ஆனால் பவுலை போன்ற நபர்களுக்கு வலதுபுறம் இடதுபுறம் அப்படி லைட்டா சாஞ்சாலே கிடைக்கும். ஆமே. இப்படி ஒரு அனுபவம் ஒரு தேவ, நானே முயற்சித்தாலும் முடியாத அளவுக்கு ஆவியானவர் இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சிலர் எல்லாம் அப்படி விட்டுட்டார் பாருங்க. ஆனா மோசேயை கர்த்தர் வழியிலே கொல்ல பார்த்தார். உரிமை எடுக்கிறார், அவர் கொல்லல. அது அவனை உருவாக்குகிறது. எல்லாருக்கும் இப்படி செய்கிறாரான்னு பார்த்தா இல்ல, எல்லாருக்கும் இப்படி செய்யல அவர். அப்போ தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆனால் ஒரு கூட்டத்துக்கு ஆலோசனை மட்டும் கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டார். ஆனா இன்னொரு சின்ன கூட்டத்துக்கு அவர் முழு உரிமை எடுத்தார். ஹல்லேலூயா. நாம் பாடினோமே, மேய்ப்பனே உம்மந்தை ஆடு நானே மேய்த்திடோ. ஹல்லேலூயா. ஆமென். இந்த அமட்சியா லைஃப்ல ஆண்டவர் முழுமையா செயல்படல, பவுல் வாழ்க்கையில முழுமையா செயல்பட்டார். 5 காரியங்களை
நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, இந்த அமத்சியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 25:2 பார்க்கும்போது வாசிக்கலாம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. இப்ப அமத்சியாவினுடைய செயலை பார்த்தா எல்லாருமே, அவன் யார் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்? அவ கர்த்தரின் பார்வைக்கு ஒருத்தன் செம்மையானதை செய்யறான் அப்படின்னா மனுஷன் பார்வைக்கு எப்படி இருப்பான்? சூப்பரா இருப்பான். அவங்களுக்கு என்ன, காலையிலே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஃப்ரெஷ்ஷா பைபிளை தூக்கிட்டு வந்து உக்காந்து தூங்குறது, அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படி வரும்போதே அப்படி. ஆமே, நீங்க இந்த ஆண்டவரை பார்த்தீங்கன்னா அவருக்கு எதை மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த முழு மனதோடு மனப்பூர்வமா செய்யறத மட்டும்தான் தேவனால என்ன பண்ண முடியும் தெரியுமா? அக்செப்ட் பண்ண, ஏற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் கொலோசியர் 3:24 சொல்லப்பட்டிருக்கிறது, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யணுமேனு நம்ம செஞ்சா அந்த வேலை நடக்கும். 4 பேர் பாராட்டுவாங்க, செஞ்சிட்டாங்க, சூப்பர். ஆனா பரலோகம் அதை அங்கீகரிக்கணும்னா அதை எப்படி செய்யணும் தெரியுமா? முழு இருதயத்தோடு, முழு மனதோடு. ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிற விஷயத்தை கர்த்தர் மோசே கிட்ட சொல்றார். இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு தேவையானது எல்லாவற்றையும் எகிப்திலிருந்து புறப்படும் போது இஸ்ரவேலர் கையில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? கொடுத்துட்டு நீ அவங்க கிட்ட நான் கொடுத்துருக்கிறேன், போய் கேட்டு வாங்கு அப்படி சொல்லாம எப்படி சொல்லுவார்னா, யாத்திராகமம் 25:2 இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன இருக்கும் தெரியுமா? மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவங்கிட்ட வாங்கு. ஆமென், ஆமென். இந்த மனப்பூர்வமாய் உற்சாகமாய் நீ அவங்கிட்ட தான் வாங்கணும். எல்லார்கிட்டையும் போய் ஸ்லிப் அடிச்சு கொண்டு நீட்டிட்டு இருக்காத. கர்த்தருடைய காரியம் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவன் எவனோ. இது பைபிள் ஃபுல்லா நீங்க பார்க்க முடியும். உபாகமம் 4:23 கர்த்தரை தேடுகிறது எப்படி தேடணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் போது. ஆமென். 4:29 உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடு அவரை தேடு. உபாகமம் 6:5 முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. முழு பலத்தோடு. ஆமென். தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். பைபிள்ல இந்த 2 வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு. அன்பு கூறுகிறேன் என்கிற வார்த்தையும் உண்டு, நேசிக்கிறேன் என்கிற வார்த்தையும் உண்டு. நமக்கு ரொம்ப செட் ஆகிற வேர்டு எது தெரியுமா? நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேதுருட்ட கேட்பார், நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா அப்படி கேட்கும்போது பேதுரு சொல்லுவார், நான் உம்மை நேசிக்கிறேன். அதாவது எனக்கு அதுவரை தான் முடியும், அதை தாண்டி ரீச் பண்ண. ஆண்டவர் கேட்டது அகாப்பே. அவர் காண்பித்த அன்பு கூறுகிறேன்னு தாவீது சொல்றார். அதான் அந்த முழு இருதயத்தோடு. ஆண்டவரே நான் உங்களுக்கு தான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆண்டவரே, ஆனா அந்த சேவல் மட்டும் கூவலைன்னா, ஆமே இது இப்படி கூவன்னு தெரிஞ்சிருந்தாலும் அது கறி வச்சிருப்பேன். ஆண்டவர் நான் சேவல் கூறவர் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் தான் உங்களை, தாவீதெல்லாம் என்ன லவ் பண்றாரு, லவ்னா என்னன்னு காட்டித்தாரே அப்படி சொல்லிட்டு நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆண்டவரே. ஆனால் அதுக்கு ஒரு இல்லைப்பா, நான் நேசிக்கிறேன். ஆமே, நம்ம எல்லாம் நேசிக்கிறேனோட நிறுத்திடுவோம். நேசிக்கிறேன் ஆண்டவரே, தப்பு கிடையாது.
அதாவது அன்பை பொறுத்த வரைக்கும் அதன் ஆழம் என்னதென்பதை இயேசுவை நாம் அறிந்ததுனால நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது. இயேசுவை அறியாதவங்க சொல்லுவாங்க இதான் இவ்வளோதான் லவ் அப்படின்னு. ஆனால் ஜீசஸ் அறிந்தவங்களுக்கு லவ் இவ்வளோதான் சொல்லவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கைகள் அப்படி விரித்து அவர் அப்படி விரித்து சிலுவையில் தொங்கினாரே, கூர்ந்து பார்த்தால் ஆமென், அது எப்படி தெரியுமா? தேவ பிள்ளைக்கு தெரியும், யாக்கோபுக்கு வைக்கப்பட்ட ஏணி போல தெரியும். ஹல்லேலூயா. இதை இயேசு ப்ராமிஸ் பண்ணுவார், இது முதல் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்க காண்பீர்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த உறவு ஓப்பன் ஆகிறது. அவருடைய விழாவில் இருந்த துறவு ஓப்பன் ஆனது, நமக்கான உறவு ஓப்பன் ஆகிட்டு இப்பொழுது நம்மளால என்ன செய்ய முடியும் தெரியுமா? அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடியும். அப்ப சிலுவையின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு முனை இங்கே இருக்கிறது, இன்னொரு முனை பிதாவின் இடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதான் கிராஸ் உடைய நீளம், சிலுவை நீளம். அது இத்தனை அடி. அது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கிலோவோ அவ்வளவு கிலோவில் மரத்தை வைப்பாங்க. இப்படி நிறைய கணக்கு இருக்கிறது. நமக்கு அது தேவை இல்லை, பரிச்சைக்கிற தப்பு கிடையாது. ஆனால் ஒரு தேவ பிள்ளையினுடைய பார்வை, சிலுவையின் நீளம் என்ன தெரியுமா? அன்று யாக்கோபுக்கு வைக்கப்பட்ட ஏணி, அது யாக்கோபுக்கு வைக்கப்பட்டது ஏணி, நமக்கு வைக்கப்பட்டதுக்கு பேரு சிலுவை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபின் ஏணியில யார் இருந்தாங்க? தூதர்கள் இருந்தாங்க. நமக்கு வைக்கப்பட்ட ஏணியில யார் இருக்கிறார் தெரியுமா? இயேசு இருக்கிறார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவை கொண்டாட விரும்புறவங்க ஹல்லேலூயா. ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டீர், ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன். ஜீவனை இருதயத்திலிருந்து சொல்லுவோம். ஆமென். ஜீவிக்கும் நாளெல்லாம் ஓஹோ, தோள்களில் என்னை சுமந்து செல்லும் தோழரை போல. ஆமென். தோழரை போல அன்பு செய்யும் அழைத்திடும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அடிக்கடி சொல்லுகிறது, மீண்டும் சொல்லுகிறேன், கொஞ்ச நேரமாவது நம்ம நேரம் ஒதுக்கி இருந்து ஆண்டவருடைய அன்பை நினைக்கணும். அது நாங்கள் இனி அடுத்த 40 நாள் பிப்ரவரியிலேருந்து தொடங்கும். அந்த டேஸில் தான் நினைப்போன் இருக்கக்கூடாது. கொஞ்சம் அப்படியே இருந்து தியானிக்க ஆவியானவர் நமக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவார். அவர் அதாவது ஜீசஸ் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆவியானவர் வருவார், அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய அந்த வல்லமை தான் யாரு? ஆவியானவர். அப்போ நான் நினைக்கிறது, நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன வேண்டுறேன், இது ரொம்ப முக்கியம். அவர் எனக்குள்ள இந்த கிரியை செய்ய. ஹல்லேலூயா. நான் பாவத்தை நினைச்சா அவர் எனக்குள்ள கிரியை செய்வாரா? அவர் சைலண்ட் ஆயிடுவார். நான் என்ன நினைக்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம். நான் இயேசுவை நினைப்பேன்னா அதை பார்க்கலாம். ஆமாம், நம்ம கொஞ்சம் தான் நினைப்போம். அப்படி சிலுவே நினைக்கும் போது அவர் அந்த லிங்கை எங்கே கொண்டு போயிடுவார் தெரியுமா? இதெல்லாம் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மளை அப்படியே தூண்டிகிட்டே இருப்பார். இப்படி தூண்ட நம்மளை அறியாமல் ஒரு ஆசை வரும். ஆசையெல்லாம் தேவையெல்லாம் இயேசுவின் அன்பை நினைக்காமல் இயேசுவின் மேல நமக்கு ஆசை வராது. இயேசுவின் அன்பை நினைக்காம நமக்கு ஆசை வராது. இயேசு செஞ்ச அற்புதத்தை நினைச்சா நமக்கு ஆராதனை வேணா வரும். ஆனால் ஆசை வரணும்னா இயேசுவை நினைக்கணும். நீங்க இயேசுவை கொஞ்சம் நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் நிறைய தருவார். அது எப்படியா? இந்த சாட் ஜிபிடின்னு ஒன்று இருக்கு. நீங்க ஹாயின் போட்டா அது கடைசி பை வர தரும். ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சதே ஒரு சின்ன கண்டென்ட் கொடுத்தா பெருசா தருதுன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர். ஆனா
ChatGPT ஏதாவது கொடுக்கணும், இப்படி பார்த்துட்டு ஏதாவது தருவியாடே அப்படி சொன்னாலாம் தராது. நீங்கள் ஏதாவது ஒன்று டைப் பண்ணணும். அதில் நிறைய உண்மையை உண்டு போய் உண்டு, அது வேற. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு சின்ன விஷயம் கொடுத்தா அதுக்கு ஃபுல் டீட்டெயிலையுமே அது கொடுக்குது. ஒரு மனுஷன் கண்டுபிடிச்ச வல்லமை. இது எல்லாவற்றையும் விட இவர் யாரு தெரியுமா? ஜலத்தின் மேல் அப்படி அசைவாடிட்டு இருக்கிறார். ஆழத்தில் இருள் இருக்கிறது, அதுக்கு கீழே மண் இருக்குது. அவர் அதை எடுத்து உருவாக்கணும்னு நினைச்சார். ஆமாம், எந்த ஆழத்தில் இருந்ததையும் அவரால் எடுக்க முடியும். கிறிஸ்துவின் ஆழத்தில் இருக்கிறதை நமக்கு எடுத்து தர முடியும். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அவர் நமக்குள்ளே. அப்ப அன்பு கூறுவது முழு மனதோடு. 1 சாமுவேல் 12:20 சேவிக்கிறது முழு மனதோடு. ஆமென். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது உபாகமம் 26:16 முழு மனதோடு. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது உபாகமம் 30:2 முழு மனதோடு. கர்த்தரிடத்தில் திரும்புவது உபாகமம் 30:10 முழு இருதயத்தோடு முழு மனதோடு. எதுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன் என்றால், தேவன் எதை மட்டும் அங்கீகரிக்கிறார் என்பதை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் உங்கள் மத்தியில் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன், பிரசங்கம் எடுத்து வந்து உங்கள் மத்தியில் கொடுத்துட்டு இருக்கிறேன். இதை நான் முழு மனசோடு செய்யலேன்னு வைங்களேன், நீங்கள் ஓகே சொல்லலாம், நீங்கள் ஒரு லைக்கு போடலாம், அதோட முடிஞ்சு. ஆனால் பரலோகம் இதை அங்கீகரிக்கணும்னா இதை நான் எப்படி செய்கிறேன் என்பதை பரலோகம் பார்க்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். நான் செய்கிற காரியங்கள் தேவன் அங்கீகரிக்கலைன்னா, ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுவார், என் கண்மலையும் மீட்பருமாகிய என் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் பிரியமாய் பிரீதியாய் இருக்க கடவுது. என்ன வார்த்தை அது! அது ஏன் அப்படி அவர் ஃபீல் பண்றாருன்னா, ஆண்டவர் பிரியப்படலைன்னா எதுவுமே பண்ண முடியாது. இந்த அமட்சியா லைஃப்ல ஏன் உரிமை எடுக்கலைன்னா, அவன் ஏதோ செய்கிறான், ஆனால் செய்கிறது எதையுமே செய்யணுமேன்னு தான் செய்கிறானே தவிர முழு மனதோடு செய்கிறதுன்னா என்ன தெரியுமா? விரும்பி செய்கிறது. எல்லாரும் பைபிள் படிக்கிறோம், எத்தனை பேர் விரும்பி படிக்கிறோம்? எல்லாரும் பயந்து ஜெபம் பண்ணுறோம். நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் ஜெபம் பண்ணியா, லீவு டைம் பிள்ளைகிட்ட ஜெபம் பண்ணியான்னு கேட்க மாட்டோம். அப்போ நம்ம பயந்து ஜெபம் பண்ணுறோம். யுத்தெல்லாம் நடக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலைக்கெல்லாம் பிரச்சனை வரும்னு தோணுது. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, தப்பு கிடையாது, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம பயந்து தானே ஜெபம் பண்ணுறோம், விரும்பி. அப்போ நாம் விரும்பி செய்யாத எதுவுமே தேவன் என்ன செய்ய மாட்டார் தெரியுமா? அங்கீகரிக்க மாட்டார். தேவன் அங்கீகரிக்கலைன்னா நான் செய்கிறது எல்லாமே பிரயோஜனமே இல்லாதது. என் வாழ்க்கையில் தேவன் உரிமை எடுக்க வேண்டும் என்றால், நான் தேவனுக்கென்று செய்கிற எல்லாமே எப்படி தான் செய்யணும் தெரியுமா? விரும்பி செய்யணும், அல்லது முழு மனதோடு. அவன் கர்த்தரின் பார்வைக்கு 25 வயசு பையன். ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பொல்லாப்பானதை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆகாப் துவங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள் ஒரு பக்கம், யூதாவின் ராஜாக்கள் ஒரு பக்கம், ஒவ்வொருத்தரும் வரிசையாக பொல்லாப்பானதை நடத்தும் போது ஒரு 25 வயசு பையன் ராஜாவாக வரான். வந்ததும் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்யணுமோ அதுதான் செய்கிறான். அதில் ஒரு காரியத்தை பாருங்கள், அந்த 25வது அதிகாரத்தில் அவன் என்ன செய்தான் என்றால், 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜ்யபாரம் அவனுக்கு ஸ்திரப்பட்ட போது அவன் தன் தகப்பனாகிய ராஜாவை கொலை செய்த தன்னுடைய ஊழியக்காரரை, இது எல்லா ராஜாக்களும் செய்யக்கூடியது, எல்லாருமே செய்யக்கூடியது. ஆமே, இன்னும் சொல்லணும்னா இந்த சீமே என்பவனை தாவீது கொலை செய்ய மாட்டார். ஆனால் சாலமோனை மெதுவா தட்டி விட, மகனே என்ன பார்த்து செய்யணுமோ அப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சிரு, ஓகே அப்படி சொல்லிட்டு போயிட்டார்.
அப்ப இது எல்லாருமே செய்யக்கூடியது. ஆனா இவன் எப்படி செய்யறான் பாருங்க. 4வது வசனத்தை பாருங்கள். ஆனாலும் பிள்ளைகள் நிமித்தம் பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகளும் கொலை செய்யப்படாமல் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அவர்களுடைய பிள்ளைகளை கொல்லாதிருந்தான். எவ்வளவு தெளிவா 25 வயசு பையனுக்கு என்ன தெளிவுங்க இது. இவனா எங்க அப்பாவை இப்படி சொன்னான், இவன் குடும்பத்தை அப்படி அடிக்காம அவன் செய்த. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது, பிரமாணம் என்ன சொல்லுது, அப்படி அவன் செயல்பட்டான். இப்படி செயல்பட்ட பிறகும் ஆண்டவர் அவன் லைஃப்ல முழு உரிமை எடுக்காம தள்ளி நின்று ஆலோசனை மட்டும் சொல்லுகிறார். ரீசன் என்னன்னா அவன் செஞ்சான், ஆனா எப்படி செய்யல தெரியுமா, அதை விரும்பி செய்யல, முழு மனதோடு செய்யல. இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தது விரும்பி அல்ல, வலி தாங்க முடியாம. இதுக்கு மேல முடியாது, வலி தாங்க முடியாம, விரும்பி அல்ல. அதனாலதான் இஸ்ரவேலர்கள் வெளிப்பிரகாரமா எகிப்தை விட்டாலும் எகிப்தை எங்க இருந்து விடல தெரியுமா, இருதயத்திலிருந்து விடல. என் இருதயத்தில் நான் வேறொன்றை வைத்திருப்பேன் என்றால் நான் என்னதான் செஞ்சாலும் அது எப்படி ஆகாது தெரியுமா, முழு இருதயத்தோடு செய்வதாக ஆகாது. எனவேதான் தாவீது கேட்கிறான், என்னை சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி. ஆண்டவர் என்ன நீங்க ஒரு விசை கூட என்னை கழுவுங்க ஆண்டவரே, உம்மை முழு உள்ளத்தோடு. ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்கல்ல, முழு உள்ளத்தோடு ஆமென், முழு பலத்தோடு. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதனை ஆராதனை